இப்போ நம்ம செய்ய போகிறது கொத்தவரங்காய் ஆம்லெட். கொத்தவரங்காயை அரிஞ்சு க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி எப்போவும் நம்ம பொரியல் பண்ணுறதுக்காக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். வாங்க ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா இதை போட்டுக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கரம் மசாலா, லைட்டாக வாசனைக்கு. இது எந்த ஃப்ளேவரும் எந்த வாசனையுமே இருக்காது கொத்தவரங்காய்னால. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சால்ட், உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலரிக்கலாம். கலரிட்டு முட்டையை உடச்சி ஊற்றலாம். தவாவை பற்ற வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. அப்புறம் கொத்தவரங்காயை எடுத்து போட்டு ஆம்லெட் ஊற்றணும். வேக வச்சு கொத்தவரங்காய் இதிலே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொத்தவரங்காய் ஆம்லெட். கொத்தவரங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிடுவோம். இதை அடிக்கடிக்கு சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. யார் வேணாலும் அடிக்கடிக்கு கொத்தவரங்காய் சாப்பிட்ணும். கால் நரம்புக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுவையான கொத்தவரங்காய் ஆம்லெட் தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.